கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருடன் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இதனாலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியா நாம் ஜெபிக்கலாமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். இலைகள் உதிர்வதில்லை, அலங்காரமாகிடுவேன். சபையை அலங்காரமாகிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென்ப்பா. ஜீவ ஊற்று ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த வேளையில் எங்களோடு பேசுங்க ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. எந்த நாளையும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் சங்கீதம் 23 அதிகாரம் 5 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை திருப்பேன். ஆமென். இது தாவீதுடைய சங்கீதம். நமக்கு நல்ல பரிச்சயமான வசனங்கள். தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சவுல் ராஜாவாய் ஆக்கினது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சவுளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தனுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனான். ஆமென். அப்பொழுது கர்த்தர் வந்து தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் சாமுவேலை அனுப்புவார். அல்லேலூயா. அப்படி அனுப்பும் பொழுது தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். மற்ற 7 பேரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவர் பெத்லஹேமுக்கு போய் ஈசாய் என்னோட குமாரர்கள் எல்லாம் பரிசுத்தம் பண்ண சொல்லுவார், நான் விருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஐ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் வரிசையாக நிறுத்துவாங்க. ஒவ்வொருத்தரையும் 7 பேரையும். யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் கண்டு, இன்னும் வேறு யாராவது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களான்னு கேட்ட பொழுது, இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவனை வரவழைச்சு பார்த்தா கர்த்தர் சொல்வார், இவன் தான், இவனை எழுந்து நீ அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா. அவன் எல்லாருக்கும் முன்பாக அவன் என்ன செய்வானா, அபிஷேகம் பண்ணப்படுவான் ராஜாவாக. அவன் என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நேரத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் கூடவே இருந்தார். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோமே. அப்போது நம்ம பாத்திரம், பொதுவாக பாத்திரம்னா நம்ம என்ன செய்வோம், தண்ணி பிடிக்க பயன்படுத்துவோம். நிறைய காரியங்களுக்கு நம்ம பாத்திரங்களை பயன்படுத்துகிறோமே. இங்கே நம்மளையே ஒரு பாத்திரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமீன். அவருக்குயவனா நம்மளை ஒரு மண்பாண்டமாக வச்சிருக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்குள்ள அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை அவர் வச்சிருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. இந்த மண்பாண்டம் வெறுமையாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை. ஆனால் அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷம் இருக்கும் பொழுது அதோட வேல்யூவே வேறு. ஆமீன். அதோட ரெல்மை, அதோட மகிமையை, குளோரியே வேறு. அல்லேலூயா. எப்பொழுதும் கூட என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மை கப் ஓவர்ஃப்ளோ அப்போ சொல்கிறாங்க. இதில் 2 காரியங்கள் உண்டு. ஏன் என்னோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது? எப்படி நிரம்பும் அப்படின்னா, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அந்த வசனத்தில் 2 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதில் 2 முக்கியமான நமக்கு தேவை என்னன்னா, ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் பாத்திரம். இதே தாவீது தான் சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். ஐ மீன்
ஆமீன். நம்ம தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கொடுத்து வித்திருக்கிறார். ஆமீன். ஆமீன். நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா கையில் எடுத்துடணும். ஆமீன். தாவீதை போல அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். இந்த நாட்களின் கூட என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சதுன்னா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் பாத்திரம் எம்டியாக இருந்ததுன்னா நன்மையும் கிருபையும் தொடராது. ஆமீன். காயின், ஆபேலுடைய பாத்திரம், அவனுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகம் ஆண்டவருக்காக முதலாவது காயின் தான் போய் பலியிடுறான். ஆனால் ஆபேல் முதல் தரமானவைகளையும் உற்சாகமாய் கொண்டு போகும் பொழுது ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அல்லேலூயா. காயினுடைய காணிக்கை புறக்கணிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனாலும் அப்போ அவனுடைய முகநாடி வேறுபடுது. அப்போ அவன் பாத்திரத்தில் என்ன வச்சிருக்கிறான்? அவனுடைய முகநாடியை வேறுபடுது, எரிச்சலை வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், ஏன் இப்படி? அவர் கர்த்தர் அன்பா பேசுவார் காயின் கிட்ட. ஆனாலும் காயின் கீழ்ப்படியவே மாட்டான். ஆமீன். தன்னோட சகோதரனை கொடை செய்து போடுவான். அப்போ இந்த பாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கணும். அதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சமாரியா ஸ்திரீ தண்ணிமுள்ள ஒரு குடம் எடுத்துட்டாள். இல்லையா? அப்போ களைப்படைந்தவராய், பிரயாணத்தில் கடைப்படைந்தவராய் இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றருகே போய் உட்கார்றாங்க. அப்போ அந்த ஸ்திரீ கிட்ட போய் தாகத்துக்கு தான் சொல்லி கேட்குறாரு. அமீன். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அமீன். அப்போது நீங்கள் யூதனாக இருக்க சமாரியா கிட்ட நீ என்ன செய்கிற? தண்ணி தாகத்துக்கு தான் கேட்கலாமா அப்படிலாம் சொல்கிறான். ஆமீன். அப்போ இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அமீன். அல்லேலூயா. அது ஜீவ தண்ணீர் அவர்தான். ஆமீன். ஜீவ அப்பம் அவர்தான், ஜீவ தண்ணீர் அவர்தான். அவர் கொடுக்குற தண்ணீர். தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாங்கள், அப்படிதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போது அந்த தண்ணீர் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பாத்திரம் எப்பொழுதும் அந்த ஜீவ தண்ணீரை நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம தலை எப்பொழுதும் அபிஷேக எண்ணெய்களை நிரம்பி வழியணும். சங்கீதம் 133 இருக்குல்ல, அது ஆரோன் தலையில் ஊற்றினதும் அவன் அங்கிகளும் தாடிகள் வடிகிறதுமான அந்த அபிஷேக தைலம். அல்லேலூயா. நம்முடைய தலையில் எப்பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்த அவருடைய அபிஷேகம் இருக்கணும். நம்மளுடைய பாத்திரம் எப்பொழுதும் ஜீவ ஊற்றினால் நிரம்பணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரவி பாய்கிற ஆற நம்ம ஓட முடியும். நம்ம கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். நம்ம பார்த்துருக்கோம், புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாதவர்கள். 5 ஸ்திரீகள் புத்தி உள்ளவர்கள். அவர்கள் எண்ணெய் தீவட்டியோடு எண்ணெயும் வச்சுருந்தாங்க. ஆனால் 5 ஸ்திரீகள்கிட்ட எண்ணெய் இல்லை. அப்போது நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்ம கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில், அவருக்காக இந்த வாழ்க்கை நமக்கு, அமீன், அவர் கொடுத்த வாழ்க்கை. அமீன். அல்லேலூயா. அவருக்காக நம்ம வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய பாத்திரம் அது நிரம்பி வழியணும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால. அமீன். நம்மளுடைய நற்கிரியைகள் அது நிரம்பி வழியணும். அமீன். அல்லேலூயா. நம்மளுடைய அமீன் அது அது ரொம்ப பிரீதியாக இருக்கும் கர்த்தருடைய பார்வையில். அல்லேலூயா. அப்போ தான் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அமீன். என் பாத்திரம் வெம்டியாக இருந்தால் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. என் பாத்திரம் நிரம்பி வழியும் போது அது அநேகருக்கு பிரயோஜனம். சூனேமியால் அந்த ஊரில் அப்படித்தானே அவரோட பாத்திரத்தை நிரப்புறா. எண்ணெயை முண்டு நிரப்புறா. பக்கத்து வீட்டுக்காரவங்க பாத்திரம், அயல் வீட்டுக்காரவங்க பாத்திரம் எல்லாத்தையும் அவ குடத்துல இருந்த எண்ணெயை வச்சு தானே நிரப்புனா. அமீன். அல்லேலூயா. அதுபோல தான் கர்த்தர் நம்மையும் ஒரு பாத்திரமாக வச்சுருக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அபிஷேகம் அநேகரை நிரப்பணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவங்க இருதயத்தில் நம்ம காமிக்கணும், நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாத்திரம் எப்படி நிரம்புனா, அமீன், அந்த பாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இருக்கணும். அமீன். அவர் நம்மளை வணைகிற ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கணும். அமீன். அப்போ தான் நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்து நாட்கள் நினைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வசனத்தின்படி, டேடி என் பாத்திரத்தை நிரப்புங்க, நான் வெறுமையாக இருக்க முடியாது, நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா, உம்முடைய அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரமா, உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரமா, உம்முடைய வேத வசனங்களால் நிறைந்திருக்கிற பாத்திரமா, நான் வெறுமையான பாத்திரமா இருந்துடக்கூடாது டேடி. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்படி நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோட நம்ம நன்மையும் கிருபையும் நமக்கு மாத்திரம் நம்ம சந்ததிகள், நமக்கு பின்வரும் சந்ததிகள், நமக்கு ஒரு கூட்டம் ஆத்துமா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கும். நம்ம ஜெபிக்கலாம். வேறுமையான பாத்திரம் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா, நிரம்பி
வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னருமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையெல்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உண்டனுக்கே உரிமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னருமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமெனப்பா. ராஜாவே, களிமண்ணான எங்களை உமக்கு உகந்த பாத்திரமாய் அன்றைக்கு அந்த கானா ஊர்ல அன்றைய அந்த கற்சாடிகளை தேவன் அதிசயமான பாத்திரமாய் நீர் விளங்க பண்ணினது போல இந்த பாத்திரங்களையும் அப்பா உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டுமே தொழுது கொள்ளுகிறமே துதிக்கிற அப்பா அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா இது போன்ற அதிசயங்கள் அன்றே விளங்குகிற ஒரு பாத்திரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் மணைந்து கொள்ளுங்க ஐயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் எப்பொழுது எங்களோடு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.